கடந்த 1 1/2 வருடங்களாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. அவர் எப்போது தன்னுடைய அடுத்த படத்தை ஆரம்பிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு அனைவரிடையுமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல சென்னைக்கு வாக்களிக்க வந்த ஏகே அவர்கள் அவருடைய ஏகே 64 படத்திற்கான டெஸ்ட் ஷூட்டையுமே முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரோமோ ஒன்றுமே தயாராகி வருவதாக சொல்லப்படுது. இந்த ப்ரோமோ ஏஐ வடிவில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்களுமே இருந்துட்டு இருக்கு. இது வரைக்குமே இந்த படத்துல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு படக்குழு எதையுமே வெளியிடல. படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், அது மட்டும்தான் இது வரைக்கும் ரசிகர்களுக்கு தெரியும். படத்துடைய இசையமைப்பாளர் யார், படத்துடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்ற தகவலுமே இன்றளவுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படல. அதனால ரசிகர்கள் தற்போது குழம்பி போயும் இருக்காங்க. இந்த படம் டிராப் ஆகிவிட்டதா, கண்டிப்பாக படப்பிடிப்பு எப்போது ஆரம்பிப்பீங்க அப்படின்றத அறிவிங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுமே சோசியல் மீடியாக்கள்ல நாளுக்கு நாள் உலா வந்து கொண்டுமே இருக்கு. அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ ஒன்று அடுத்த வாரம் வெளியாக இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா படத்துடைய ரிலீஸ் செய்தி, படத்துடைய டைட்டில் மற்றும் ஷூட்டிங் எப்போது ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற தகவல் முதற்கொண்டு அத்தனை தகவலையுமே வெளியிட இருக்காங்களா. இதனால பாத்தீங்கன்னா ரசிகர்கள் தற்போது குஷியிலுமே இருக்காங்க. ஏகே அவர்களுடைய புகைப்படம் நாளுக்கு நாள் வெளியானாலுமே அவருடைய படத்தின் அப்டேட் வெளியாகி கிட்டத்தட்ட 1 1/2 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆகையால 1 1/2 வருடம் கழித்து ரிலீஸ் ஆகிற முதல் அப்டேட் அப்படின்றதுனால இதுல கொண்டாடியே தீர்த்தாக வேண்டும் அப்படின்னு ஏகே ரசிகர்கள் அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஆவலுடன் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.